வல்வெட்டி துறையில் சீவியூ, போட்டிங், பார்ட்டி ஹால், லக்ஸரி ரூம்ஸ், இந்தியன் ரெஸ்டாரண்ட், வில்லேஜ் ஹோட்டல் யத்னா, நார்தர்ன் பாயிண்ட். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான நீண்டகால அரசியல் மற்றும் ராணுவ பதற்றம் மீண்டும் உச்சகட்டத்தை எட்டியிருக்கிறதாக சர்வதேச அரசியல் வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன. கடந்த சில வாரங்களாக இரு நாடுகளுக்கும் இடையில் நிலவி வந்த பதற்றமான சூழ்நிலையை தொடர்ந்து அமலில் இருந்ததாக கூறப்படும் இடைக்கால போர் நிறுத்த உடன்படிக்கை இனி நடைமுறையில் இல்லை என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த அறிவிப்பு உலக அரசியல் அரங்கில் பெரும் கவனத்தை ஈர்த்திருக்கிறதோடு மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் மீண்டும் முழுமையான ராணுவ மோதல் உருவாகும் அபாயம் குறித்த அச்சத்தையும் அதிகரிச்சிருக்கிறது. நேட்டோ உச்சி மாநாட்டின் ஓரத்தில் செய்தியாளர்களிடம் கருத்து வெளியிட்ட டொனால்ட் ட்ரம்ப், எனது பார்வையில் போர் நிறுத்த ஒப்பந்த முடிவுக்கு வந்துவிட்டது. ஈரான் தலைமையுடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்துவது நேரத்தை வீணடிப்பதாகும். பலமுறை வாய்ப்பு வழங்கப்பட்ட போதிலும் அவர்கள் தங்கள் அணுகுமுறையில் மாற்றம் காட்டவில்லை. இனி அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதில் எந்த பயனும் இல்லை என்று தெரிவித்ததாக தகவல்கள் வெளியாகியிருந்தன. அவரது இந்த கருத்து இரு நாடுகளுக்கும் இடையிலான ராஜதந்திர உறவுகள் மேலும் மோசமடையக்கூடும் என்பதற்கான அறிகுறியாக பார்க்கப்படுகிறது. பல மாதங்களாக பல்வேறு நாடுகளின் மத்தியஸ்த முயற்சிகளின் மூலம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வந்ததாக கூறப்பட்ட நிலையில் ட்ரம்பின் இந்த அறிவிப்பு அந்த முயற்சிகளுக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தி இருக்கிறதாக அரசியல் ஆய்வாளர்கள் மதிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த அறிவிப்பை தொடர்ந்து அமெரிக்க பாதுகாப்புத்துறை தெற்கு ஈரானின் முக்கிய இராணுவ தளங்கள் மீது மிகப்பெரிய அளவிலான வான்வெளி தாக்குதல்களை மேற்கொண்டதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன. சிரிக் குவாசிம் தீவு, பண்டர் அப்பாஸ் கார்க் தீவு உள்ளிட்ட மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிகளில் அமைந்திருந்த ரேடர் கண்காணிப்பு அமைப்புகள், ஏவுகணை ஏவுதளங்கள், ஆயுத கிடங்குகள், கடற்படை வசதிகள், கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையங்கள், வான் பாதுகாப்பு அமைப்புகள் உள்ளிட்ட மொத்தம் 80க்கும் மேற்பட்ட இராணுவ இலக்குகள் துல்லியமாக குறிவைத்து தாக்கப்பட்டதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டன. அமெரிக்காவின் இந்த நடவடிக்கை திட்டமிட்டு முன்னெடுக்கப்பட்ட தாக்குதல் என்றும் ஈரானின் ராணுவ திறனை பாதிக்கும் நோக்கத்துடன் முக்கிய பாதுகாப்பு உட்கட்டமைப்புகள் குறிவைக்கப்பட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த தாக்குதலுக்கான காரணம் ஓமன் வளைகுடா பகுதியில் அமைஞ்சிருக்கிற உலகின் மிக முக்கியமான கடல்சார் வர்த்தக பாதையான ஹார்முஸ் நீரிணையை கடந்து சென்ற 3 சரக்கு கப்பல்கள் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாக அமெரிக்கா குற்றம் சாட்டியது. இந்த சம்பவத்திற்கு பின்னர் அமெரிக்க ராணுவம் உடனடியாக பதிலடி நடவடிக்கையை தொடங்கியதாகவும் கடற்படை மற்றும் விமானப்படை இணைந்து ஒருங்கிணைந்த தாக்குதலை மேற்கொண்டதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. ஹார்முஸ் நீரிணை உலக பொருளாதாரத்தில் மிக முக்கிய பங்கு வகிக்கும் கடல்சார் வழித்தடமாகும். உலகளாவிய கச்சா எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு ஏற்றுமதியின் குறிப்பிடத்தக்க பகுதி இந்த நீரிணை வழியாகவே நடைபெறுகின்றது. எனவே அங்கு ஏற்படும் ஒவ்வொரு இராணுவ மோதலும் சர்வதேச வர்த்தகம், கப்பல் போக்குவரத்து, எரிசக்தி விநியோகம் மற்றும் உலக பொருளாதாரத்தின் நிலைத்தன்மை ஆகியவற்றில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அபாயம் இருப்பதாக பொருளாதார நிபுணர்கள் எச்சரித்து வருகிறார்கள். அமெரிக்காவின் தாக்குதலுக்கு பின்னர் ஈரான் தன்னுடைய வான் பாதுகாப்பு அமைப்புகளை முழு எச்சரிக்கை நிலையில் வைத்திருக்கிறதாகவும் நாட்டின் முக்கிய இராணுவ தளங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறதாகவும் கூறப்படுது. அதேவேளை தேவையான நேரத்தில் தகுந்த பதிலடி வழங்கப்படும் என்று அந்த நாட்டு இராணுவ வட்டாரங்கள் தெரிவித்திருக்கிறதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் மத்திய கிழக்கு முழுவதும் பாதுகாப்பு நிலைமைகள் மறுசீரமைப்பு செய்யப்பட்டு வருவதாகவும் பல நாடுகள் தங்களது குடிமக்களுக்கு அவசியமற்ற பயணங்களை தவிர்க்குமாறு அறிவுறுத்தியிருக்கிறதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான இந்த புதிய பதற்றம் காரணமாக உலக பங்குச் சந்தைகள், எண்ணெய் சந்தைகள் மற்றும் சர்வதேச கப்பல் போக்குவரத்திலும் தாக்கம் ஏற்படக்கூடும் என்று பொருளாதார ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். குறிப்பாக கச்சா எண்ணெய் விலையில் ஏற்படும் மாற்றங்கள் உலகளாவிய பணவீக்கம் மற்றும் பல நாடுகளின் பொருளாதார வளர்ச்சியிலையும் தாக்கத்தை ஏற்படுத்தும் வாய்ப்பு இருப்பதாக மதிப்பிடப்படுது. இதற்கிடையில் ஐரோப்பிய நாடுகள், வளைகுடா நாடுகள் மற்றும் பல சர்வதேச அமைப்புகள் இருதரப்பினரும் கட்டுப்பாட்டுடன் செயல்பட்ட நிலைமையை மேலும் மோசமடைய செய்யாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லி வலியுறுத்தி இருக்கிறதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றன. அரசியல் ஆய்வாளர்களின் கருத்துப்படி இந்த பதற்றம் விரைவில் குறையாவிட்டால் மத்திய கிழக்கின் பாதுகாப்பு சூழல் மட்டுமின்றி உலகளாவிய அரசியல் சமநிலையிலும் புதிய மாற்றங்கள் உருவாகும் சாத்தியம் இருக்கிறது. குறிப்பாக கடல்சார் வர்த்தகம், எரிசக்தி பாதுகாப்பு, சர்வதேச ராஜதந்திர உறவுகள் மற்றும் உலக பொருளாதாரத்தின் இதன் தாக்கம் நீண்ட காலமாக உணரப்பட்ட
செய்யப்படக்கூடும் என்று சொல்லி அவர்கள் எச்சரித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்ட போர் நிறுத்த உடன்படிக்கை முடிவுக்கு வந்துவிட்டதாக கூறப்படும் அறிவிப்பும் அதனைத் தொடர்ந்து இடம்பெற்றதாக கூறப்படும் இராணுவ நடவடிக்கைகளும் சர்வதேச அளவில் பெரும் கவனத்தை ஈர்த்திருக்கின்றன. அடுத்த சில நாட்களில் இரு நாடுகளும் எவ்வாறு செயல்படுகின்றன என்பது மத்திய கிழக்கின் எதிர்கால பாதுகாப்பு நிலைமையை தீர்மானிக்கும் முக்கிய காரணிகளில் ஒன்றாக இருக்கும் என்று சொல்லி அரசியல் நோக்கர்கள் கருதுகிறார்கள். உலகின் முன்னணி இராணுவ வல்லரசுகளான அமெரிக்கா மற்றும் சீனாவுக்கு இடையிலான பாதுகாப்பு இராணுவ மற்றும் மூலோபாய போட்டி நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வருகின்ற நிலையில் பசிபிக் பெருங்கடல் பகுதியில் அணு ஆயுதங்களை சுமந்து செல்லும் திறன் கொண்ட கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணையை சீனா சோதனை செய்திருக்கிறதாக வெளியான தகவல்கள் சர்வதேச அரங்கில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த சோதனை உலக நாடுகளின் பாதுகாப்பு வட்டாரங்கள், இராணுவ ஆய்வாளர்கள் மற்றும் சர்வதேச அரசியல் நிபுணர்களின் கவனத்தை ஈர்த்திருக்கிறதோடு ஆசிய பசிபிக் பிராந்தியத்தில் பாதுகாப்பு சமநிலை மற்றும் அணு ஆயுத போட்டி குறித்து புதிய விவாதங்களையும் உருவாக்கியிருக்கிறது. இந்த ஏவுகணை சோதனை தொடர்பாக அமெரிக்க வெளியுறவுத்துறை தன்னுடைய உத்தியோகபூர்வ நிலைப்பாட்டை வெளியிட்டுள்ளது. அமெரிக்க வெளியுறவுத்துறையின் செய்தி தொடர்பாளர் டாமி பிகோட் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில், தெற்கு பசிபிக் பெருங்கடலில் விழும் ஆயுதம் ஏந்தாத கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணையை சீனா நீர்மூழ்கி கப்பலில் இருந்து ஏவி சோதனை செய்து அமெரிக்கா தன்னுடைய மேம்பட்ட கண்காணிப்பு அமைப்புகள் மூலம் தொடர்ந்து கண்காணித்ததாக தெரிவித்திருக்கின்றார். அவர் மேலும் கூறியதாவது, இந்த சோதனை சர்வதேச பாதுகாப்பு தொடர்பாக பல்வேறு கேள்விகளை எழுப்புவதாகவும் இத்தகைய மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த ஏவுகணை சோதனைகள் குறித்து உலக நாடுகளுக்கு முன்கூட்டியே தகவல்கள் வழங்கப்படுவது மிகவும் அவசியம் என்றும் வலியுறுத்தியிருக்கின்றார். ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையின் 5 நிரந்தர உறுப்பினர்கள் அணு ஆயுதங்கள் தொடர்பான பொறுப்பான அணுகுமுறையை பின்பற்ற வேண்டும் என்று முன்னர் மேற்கொண்டிருந்த உறுதிப்பாடுகளை நினைவூட்டியவர், கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகள் மற்றும் விண்வெளி ஏவுதல்கள் தொடர்பான தகவல்களை முன்கூட்டியே பகிர்ந்து கொள்ளும் நடைமுறையை சீனா கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லியும் அமெரிக்கா வலியுறுத்துவதாக தெரிவித்திருக்கின்றார். இத்தகைய தகவல் பரிமாற்றம் சர்வதேச நம்பிக்கையை வலுப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் தவறான புரிதல்கள் மற்றும் தேவையற்ற இராணுவ பதற்றங்களை தவிர்க்கவும் முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் உலகளாவிய ஆயுத கட்டுப்பாடு, அணு ஆயுத குறைப்பு மற்றும் பாதுகாப்பு ஒத்துழைப்பு தொடர்பான அர்த்தமுள்ள சர்வதேச பேச்சுவார்த்தைகளில் சீனா ஆக்கப்பூர்வமான பங்களிப்பை வழங்க வேண்டும் என்று சொல்லியும் அமெரிக்கா கேட்டுக் கொண்டிருக்கின்றது. அணு ஆயுத பரவலை தடுக்கும் நோக்கில் அமெரிக்கா தொடர்ந்து சர்வதேச கூட்டாளிகளுடன் இணைந்து செயல்பட்டு வருகின்ற நிலையில் சீனா தன்னுடைய அணு ஆயுத திறன்களையும் ஏவுகணை அமைப்புகளையும் விரைவாக விரைவுபடுத்தி வரும் கவலைக்குரிய விடயமாக இருப்பதாக டாமி பிகோட் தெரிவித்திருக்கின்றார். அவர் மேலும் கூறியதாவது, சீனாவின் அணு ஆயுத களஞ்சியம் வேகமாக அதிகரித்து வருவதோடு அதன் வளர்ச்சி தொடர்பான வெளிப்படைத்தன்மை போதுமான அளவில் இல்லாதது உலக நாடுகளிடையே பாதுகாப்பு அச்சத்தை ஏற்படுத்தி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டும் இருக்கின்றார். நீர்மூழ்கி கப்பல்களில் இருந்து ஏவப்படும் கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகள் உலகின் மிகவும் முன்னேற்றமான மற்றும் மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த ஆயுத அமைப்புகளில் ஒன்றாக கருதப்படுகின்றன. அவை ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்குகளை மிக குறுகிய நேரத்தில் தாக்கும் திறன் கொண்டவை. இதன் காரணமாக இத்தகைய ஏவுகணை சோதனைகள் உலக பாதுகாப்பு அமைப்புகளால் மிகுந்த கவனத்துடன் கண்காணிக்கப்படுகின்றன. சர்வதேச பாதுகாப்பு ஆய்வாளர்களின் கருத்துப்படி அணு ஆயுதங்களை வைத்திருக்கும் நாடுகள் தங்களுடைய இராணுவ நடவடிக்கைகள் குறித்து வெளிப்படையாக செயல்படுவது உலகளாவிய பாதுகாப்பு மற்றும் நம்பிக்கையை நிலைநிறுத்துவதற்கு இன்றியமையாததாகும். இல்லை என்றால் தவறான கணிப்புகள் அல்லது தகவல்கள் பற்றாக்குறை காரணமாக தேவையற்ற இராணுவ மோதல்கள் உருவாகும் அபாயம் அதிகரிக்கலாம் என்று சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. வல்வெட்டி துறையில் சீவியூ, போட்டிங், பார்ட்டி ஹால், லக்ஸரி ரூம்ஸ், இந்தியன் ரெஸ்டாரண்ட், வில்லேஜ் ஹோட்டல் யஃப்னா, நார்தர்ன் பாயிண்ட்.